ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்கு ஈஸியாக செய்யக்கூடிய பொட்டேட்டோ டாட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 பொட்டேட்டோ எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ரஸ்டட் பொட்டேட்டோ எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொட்டேட்டோ யூஸ் பண்ணுறப்ப இது ஈஸியாக வெந்துடும். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். மிளகுத்தூள் கொஞ்சம், பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க ஒரு 2 பூண்டு எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். பிடிக்காதுங்கிறப்ப அது சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அப்புறம் வந்து நான் ட்ரைடு பார்சலை எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு பார்சலை கிடைக்கல அப்படின்னா இட்டாலியன் ஹர்ப்ஸ், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் கிடைக்கும் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அதான் இந்த பொட்டேட்டோ வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் இந்த மாதிரி குக்கரில் வைக்காமல் இந்த மாதிரி பாத்திரத்தில் கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். இது ரொம்ப குழைய வேகணும்னு அவசியம் கிடையாது. உள்ள வரைக்கும் வெந்திருக்கணும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு, குழைய வேகாமல் இந்த மாதிரி இருக்கணும். அது எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்கணுன்னா இந்த மாதிரி ஒரு கத்தியை உள்ளே விட்டிங்கன்னா சாஃப்டாக உள்ளே போயிட்டு வரணும். அந்த பதத்துக்கு உருளைக்கிழங்கு வேகணும். இது ரொம்ப முக்கியமானது இந்த பொட்டேட்டோ டாட்ஸ்க்கு. இல்லாட்டி அது கட்லெட் மாதிரி ஆகிடும். இப்போ இதை வந்து நம்ம எப்படி கிரேட் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுனாலும் நம்ம வந்து மைதா மாவு அதிகம் போடுற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த டெக்ஸ்சரும் போயிடும். இப்போ இந்த மாதிரி பெரிய ஹோல் உள்ள கிரேட்டரில் இதை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். ஸோ இதை ஸ்மாஷர் போட்டும் ஸ்மாஷ் பண்ணிடாதீங்க, இந்த மாதிரி துருவி தான் எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். ஸ்மாஷர் போட்டு ஸ்மாஷ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, மைதா மாவு, மிளகுத்தூள், பூண்டு, ட்ரைட் பார்சலி, இது எல்லாத்தையும் போட்டு ரொம்ப அழுத்தி வச்சு பிசையாமல் கொஞ்சம் பிசறின மாதிரி பிசைங்க. ஸோ அந்த டெக்ஸ்சர் அப்படியே வந்து இருக்கும். அந்த டெக்ஸ்சர் இருக்கப்போ என்னன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணுறப்ப. இதே இன்க்ரீடியன்ஸை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா, பசங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னா மிளகாத்தூள்லாம் போடாதீங்க, காரம் எல்லாமே கொடுக்கலாம். ஒன்லி மிளகுத்தூள் மட்டும் கூட போடலாம், அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். மிளகுத்தூள் போடலைனாலும் நல்லாயிருக்கும். இதை ஃப்ரையும் பண்ணலாம், நீங்கள் பேக்கும் பண்ணலாம். பேக் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம் நீளமாக. ரொம்ப அழுத்தி வச்சு ஷேப் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு மேலாவில் பண்ணினா போதும். நம்ம துருவினால கொஞ்சம் அங்கங்கே அந்த மாதிரி ஒரு பெசறின மாதிரி தெரியும். பட் அது விட்டுருங்க, அது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்கிறப்ப. இந்த மாதிரி வடை மாதிரியும் தட்டிக்கலாம். அந்த மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க, அது நல்லாவே அதுலேயுமே நல்லா கிறிஸ்பாகிடும். இப்போ பேனில் பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றிருக்கேன். அது கொஞ்சம் வந்து நல்லா சூடாகட்டும். புகை வர அளவுக்கு சூடாகணும்னு அவசியம் கிடையாது. பார்த்திங்கன்னா நான் மற்ற எல்லா இதையும் வந்து இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் சூடாகட்டும். இப்போ கொஞ்சமாக போட்டு பார்த்திங்கன்னா மேலே வருது பார்த்திங்களா. இந்த டயத்தில் வந்து நம்ம ஷேப் பண்ணதெல்லாம் உள்ளே போட்டுடலாம். இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேமாக இருக்கப்போ உள்ளேயும் நல்லா வெந்துடும். அதே மாதிரி வெளியிலையும் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு வந்து சைடில் நம்ம கெச்சப் வச்சு சர்வ் பண்ணுறப்ப ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். நினச்சி ஒரு 1/2 ஹவரில் நம்ம வந்து இந்த ஸ்நாக்கை செஞ்சு முடிச்சிடலாம். சப்போஸ் ஃப்ரை பண்ணுறது உங்களுக்கு ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணல அப்படின்னா நீங்கள் பேக்கும் பண்ணிக்கலாம். 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா நல்லா பேக் ஆகிடும். பார்த்திங்கன்னா நம்ம பொட்டேட்டோ டாட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த கலரில் வரப்போ எடுத்துருங்க. பாருங்கள், இந்த கலரில் இருக்கணும். உங்களுக்கே தெரியும் அங்கங்கே கிறிஸ்பியாக இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக கெச்சப்போட இது நீங்கள் சர்வ் பண்ணுறப்ப பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.